Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோன்னா 12th accountancyல chapter 6ல exercise sum number 5 பார்க்குறோம். Vinod, Karthi and Pranav are partners sharing profit and losses in the ratio 2:2:1. Pranav retires from partnership on 1st April 2018. யார் ரிட்டையர் ஆகிறாங்க? பிரணவ்ங்கிற பார்ட்னர் ரிட்டையர் ஆகிறாங்க. The following adjustment are to be made. என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங். இன்க்ரீஸ் ஆகிருக்கு லேண்ட் அண்ட் பில்டிங். அப்போது ஒரு அசெட் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் எந்த சைட் போடுவோம்? கிரெடிட் சைட் போடுவோம். நெக்ஸ்ட்டு ரெடியூஸ் த வேல்யூ ஆஃப் மிஷினுடைய வேல்யூ ரெடியூஸ் ஆகிருக்கு, டெப்ரிஷியேட் ஆகிருக்கு. அப்போ அதை எங்கே போடுவோம்? டெபிட் சைட் போடுவோம். நெக்ஸ்ட்டு ப்ரொவிஷன் வுட் பி ஆல்சோ பி மேட் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். அது என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ப்ரொவிஷன் வந்து இப்போ தான் என்ட்ரு பண்ணுறாங்க. அப்போது அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ எங்கே போடுவோம்? டெபிட் சைட் போடுவோம். இதில் ஜேர்னல் என்ட்ரிஸும் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டு கேட்டிருக்காங்க. எப்போது மாதிரி என்ன பண்ண போகிறோம்? ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபஸ்ட்டு போட போகிறோம். ஜேர்னல் என்ட்ரிஸ் போட ஹெட்டிங் எழுதிக்கணும். டேட், பர்டிகுலர்ஸ், லெட்ஜர், ஃபோலியோ, டெபிட், கிரெடிட் எழுதிட்டு ஃபஸ்ட்டு எது இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. என்னது? லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது ஏப்ரல் 1 அன்றைக்கி லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். நரேஷன் பீயிங் இன்க்ரீஸ் ஆஃப் வேல்யூ ஆஃப் அசட்னு எழுதிங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க 18,000. அதை டெபிட்லேயும் கிரெடிட்லேயும் என்ட்ரு பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு டெபிட்டில் போட வேண்டியது எல்லாமே போட்டுக்கணும். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டேட்டா டு மெஷினரி டெப்ரிஷியேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து லயபிலிட்டி, அது இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால நம்ம டெபிட்டில் என்ட்ரு பண்ணுறோம். போட்டு டோட்டல் வந்து மெஷினரி 15,000, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் 8,000. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 23,000 ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு ரீவேல்யூஷனு ப்ராஃபிட்டாக லாஸான ஐடென்டிஃபை பண்ண ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் நம்ம போடணும். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டபுள் சைட் போட்டிங்க. பர்டிகுலர் ருபீஸ். கிரெடிட் சைடு இன்க்ரீஸ் ஆனதை போடுவோம். பை லேண்ட் அண்ட் பில்டிங் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 18,000. அதேமாதிரி டெபிட் சைடு டிக்ரீஸ் ஆனது மெஷினரி. லயபிலிட்டியில் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ அது 8,000 என்ட்ரு பண்ணிக்கிறோம். என்ட்ரு பண்ணிவிட்டு எந்த சைடு அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெபிட் சைடு தான் அதிகமாக இருக்குது, 23,000. அப்போ கிரெடிட் சைடு நமக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது என்னது? லாஸ். பை லாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இங்கே யார் இருக்காங்க? வினோத்ஸ் கேபிட்டல், கார்த்திஸ் கேபிட்டல், பிரணவ்ஸ் கேபிட்டல். எவ்வளோ கம்மியாகுதுன்னா 5,000. அப்போ அந்த 5,000 எந்த ரேஷியோ படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ரேஷியோ புக்கில் கொடுத்துருக்காங்க 2:2:1. அப்போ அந்த 5,000 இன்ட்டு 2/5 5,000 வரும். 1,000 into 2,000, 1,000 into 2,000, 1,000 into 1, 1,000. எந்த ரேஷியோ படி பிரிச்சிருக்காங்க? 2:2:1ங்கிற ரேஷியோ படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. இப்போது இது வந்து நமக்கு லாஸ் கிடச்சிருக்கு. லாஸ்னால் எப்படி பண்ணணும்? ஜேர்னல் என்ட்ரி ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். வினோத் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா, கார்த்திஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா, பிரணவ்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் போடணும். 2,000, 2,000, 1,000 எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 5,000 வரும். Okay, thanks for watching.